தமிழக புதிய முதலமைச்சராக தவேகா தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள் கோட்டையில் அரியணை ஏறி இருக்கிற அரசியல் பரபரப்புக்கு மத்தியில் அவருடைய கடைசி படமான ஜனநாயகன் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. சென்சார் பிரச்சனை தொடர்ற சூழலில் தான் இப்போது ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் தளங்கள் ரசிகர்களுக்கு ஒரு மெகா அப்டேட்டை கொடுத்திருக்கு. தளபதி விஜய் அவர்களுடைய கடைசி திரைப்படமாக உருவாக்கிட்டு இருந்த ஜனநாயகன் கடந்த பொங்கலுக்கே ரிலீஸ் ஆக வேண்டியது. இருந்தாலும் சென்சார் பிரச்சனையால் சொன்ன நேரத்தில் ரிலீஸ் பண்ண முடியலை. நீதிமன்ற வழக்கு, ரிவைசிங் கமிட்டி அப்படின்ற குழப்பம் தொடர்ந்துக்கிட்டே இருந்த நிலையில்தான் படம் தள்ளி போயிட்டே இருந்துச்சு. இதுக்கு நடுவில் தான் தேர்தலும் வந்துச்சு. தளபதி விஜய் அவர்கள் முதல்வராகவும் ஆனார். ஆனால் ஜனநாயகன் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்றதுல தான் குழப்பம் தொடர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. படத்தினுடைய அதிகாரப்பூர்வ ரிலீஸ் தேதிக்காக தயாரிப்பு நிறுவனமான கேவிஎன் புரொடக்ஷன்ஸ் மற்றும் விஜய் தரப்பிலிருந்து ரசிகர்கள் தவம் கிடைக்கிற வேளையில்தான் முன்னணி டிக்கெட் புக்கிங் இணையதளங்கள் தங்களுடைய காலண்டரை புதுப்பிச்சிருக்காங்க. அதில் தான் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டுமே வந்திருக்கு. பிரபல டிக்கெட் புக்கிங் தளமான டிஸ்ட்ரிக்ட் இந்த படத்தினுடைய உத்தேச ரிலீஸ் தேதியை ஜூன் 19 அப்படின்னு அப்டேட் செஞ்சுருக்காங்க. அதே மாதிரியே இன்னொரு முன்னணி தளமான புக் மை ஷோவுமே ஜனநாயகன் திரைப்படம் ஜூன் மாதமே திரைக்கு வரும் அப்படின்றது தங்களுடைய காலண்டர் பக்கத்தில் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ரசிகர்களை ரொம்பவே குஷிப்படுத்தி இருக்கு. கடந்த வெள்ளிக்கிழமை சாயங்காலம் கோயில் ஒன்றுக்கு தரிசனத்துக்காக வந்திருந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் வெங்கட் கே நாராயணா அவங்க கிட்ட செய்தியாளர்கள் ஜனநாயகன் ரிலீஸ் பற்றி கேள்வி கேட்டிருக்காங்க. தொடக்கத்தில் பேச தயங்கின அவர் அடுத்த படத்தினுடைய இப்போதைய நிலவரம் பற்றி சில தகவல்களை பகிர்ந்துக்கிட்டார். அப்போது அவர் இது ஜனநாயகம் படம் பற்றி பேசுகிறதுக்கான இடம் கிடையாது, நான் இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெற தரிசனத்துக்காக வந்திருக்கிறேன், இருந்தாலுமே உங்களுடைய கேள்விக்காக சொல்கிறேன், நான் சென்சார் சான்றிதழுக்காகவே காத்திருக்கிறோம், எந்த நேரத்திலையுமே சான்றிதழ் கிடைத்திடும் அப்படின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. விதிகளின்படி சென்சார் சான்றிதழ்கள் எங்கள் கைக்கு ரிலீஸ் தேதியை அஃபிஷியலாக அறிவிப்போம். வெறும் அறிவிப்போட மட்டும் நிற்காம உலகம் எங்குமே மிக பிரம்மாண்டமான முறையில் இந்த படத்தை ரிலீஸ் செய்ய அத்தனை ஏற்பாடுகளையும் செஞ்சுட்டு வரோம் அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்காரு. இயக்குனர் வினோத் இயக்கத்தில் அனிருத் ரவிச்சந்தர் இசையில் உருவாகி இருக்கிற ஜனநாயகன் ஒரு பக்கா அரசியல் ஆக்ஷன் ட்ராமா படமாக இருக்கும். அநீதிக்கு எதிராக போராடி காலப்போக்கில் மக்களின் குரலாகவே மாறி ஒரு மாபெரும் தலைவனாக உருவெடுக்கிற ஒரு சாமானிய மனிதனுடைய கதை போலவே இது இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. தளபதி விஜய் அவர்களோட இணைஞ்சு பூஜா ஹெக்டே, பாபி தியோல், மமிதா பைஜு, பிரகாஷ் ராஜ், நரேன், பிரியாமணி அப்படின்னு ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே இதில் நடிச்சிட்ருக்காங்க. விஜய் அவர்கள் இப்போது முதல்வராயிட்ட நிலையில்தான் இந்த படத்தின் மேலே ரசிகர்களுக்கு ரொம்பவே எதிர்பார்ப்பு இருக்குது. இதனால் விநியோகஸ்தர்கள் மத்தியிலையும் இதுக்கு ஏகப்பட்ட டிமாண்டே இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரியான தளபதியோட லேட்டஸ்ட் அப்டேட் எல்லாமே மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.